Good morning students. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா benefits of open source software and tools. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். Open source introduction பார்த்தோம். ஓகேங்களா? Open source software has been developed by a variety of programmers. Open source softwareனா என்ன அப்படின்னா different kinds of programmers வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க. அது வந்து யூசருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து தருவாங்க. ஓகேங்களா? அதுதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ணி நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ யார் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் ஃப்ரீவேர் சாஃப்ட்வேருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ரீவேர் அப்படின்றது டவுன்லோட் பண்ண முடியும் ஃப்ரீயாக, பட் சோர்ஸ் கோட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்திய கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டு ஹெல்ப் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் FOSSS இன் இந்தியா. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஆர்கனைசேஷன்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் கோர்ஸ்வேர் கன்சார்டியம், ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் இந்தியா. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் ஹெல்ப் டு ப்ராம்ப்ட் த யூஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்காக இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாரத் OS டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோர்ஸ் கோடு லேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நியூ அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். அப்படி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணும்போது டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அப்பாச்சி லைசன்ஸ் 2.0, BSD 3 கிளாஸ், நியூ ஆர் ரிவைஸ்டு லைசன்ஸ் BSD 2 கிளாஸ், சிம்பிளிஃபைடு ஆர் ஃப்ரீ BSD லைசன்ஸ், GNU லைப்ரரி ஆர் லெஸர் ஜென்ரல் Public License, MIT License, Mozilla Public License 2.0, Common Development and Distribution License, Eclipse Public License. ஓகே, இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீவேருக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்தோம். டவுன்லோட் பண்ண முடியும், சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் ஃப்ரீவேரில் டவுன்லோட் மட்டும்தான் பண்ண முடியும், கோட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கான்செப்ட்ஸ் வந்து யார் டெவலப்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1980 MIT கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசர்ச்சர் ரிச்சர்ட் ஸ்டால்மன் தான் என்ன பண்ணார், ஒரு 4 கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் வந்து நிர்ணயிக்கிறார். ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இப்படி இருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் டூல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பக் ட்ராக்கர் அண்ட் டாஸ்க் லிஸ்ட், டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று நியூவாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சுட்டு ப்ரோக்ராமர்ஸை கோட் டெவலப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றத கஸ்டமர்ஸ்க்கு ரிவ்யூ கொடுக்கணும். ரிவ்யூ கொடுத்து அது யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போது அதில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் டூல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பக் ட்ராக்கர்ஸ் அண்ட் டாஸ்க் லிஸ்ட், டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹவு ஓப்பன் சோர்ஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர், கம்பைல்டு ப்ரோக்ராம், சோர்ஸ் கோட் தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ரிசல்ட் ஆஃப் வேல்யூ வந்து வரப்போகுது. அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் கோடு பண்ணுறாங்க, வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க சோர்ஸ் கோடை. ஓகேங்களா? அப்போது ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணும்போது அது வந்து
யூசர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், ஈஸி கன்வீனியண்ட்டாக இருக்கணும், போர்ட்டபிள் ஃபார்மேட்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஈஸியாக சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்கணும். இப்படி தான் ஓப்பன் சோர்ஸ் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ். There are many open source software, so we can select and use any software that suit our needs. Different kinds of softwares வந்து இருக்குது. நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். The complete option of the software can be used without any cost and restriction. நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆப்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ்டு வித்தவுட் எனி காஸ்ட். அமௌண்ட் கொடுத்து யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. வி கேன் ஷேர் அவர் ஐடியாஸ் வித் த டீம், ரைட் த ரெக்வயர்ட் கோட் அண்ட் ஷேர் இட் வித் மெனி. நம்ம சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது ப்ரோக்ராமர்ஸ் குரூப் இருக்கும், அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா நம்ம சோர்ஸ் கூட சஜஷன் பண்ணோம். அவங்க அது சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆஸ் வி கேன் ஐடென்டிஃபை த ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ், வி கேன் லேர்ன் மெனி ஐடியாஸ் அண்ட் மேக் அவர் ப்ரோக்ராம் ரைட்டிங் ஸ்கில் மோர் எஃபிஷியன்ட். இப்படி நம்ம ப்ரோக்ராமர்ஸ் சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட நாலேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லேர்னிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. த கோடிங் இன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் being groomed by many enthusiastic members of the group. So if we report problems that we have in the program, they are quickly mended by the group effort. இப்போ நியூ ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எரர் ஃபைண்ட் பண்ணுறீங்க, இப்போ சோர்ஸ் கோட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ரோக்ராமர் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், உடனே அதை இமீடியட்டாக அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஓகே அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி செக் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, குரூப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் குரூப் மெம்பர்ஸ் எஃபர்ட் வந்து எடுப்பாங்க. இந்த நியூ ஃபீச்சர்ஸ் வந்து சோர்ஸ் கோட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றத அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஆஸ் வி கேன் மேக் சேஞ்சஸ் டு த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், வி கேன் ஆட் த மோஸ்ட் ரிக்வயர்ட் ஃபீச்சர்ஸ் இன் த சாஃப்ட்வேர். அப்போ நம்ம சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸாக இருக்கணும். அது வந்து குரூப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அலோவ் பண்ணணும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்சன்ஸ் வந்து யூசருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத அவங்க ஃபைன் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், டிஃபிகல்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, லைக் பெனிஃபிட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆல்சோ ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் லைக் difficult to work for beginners, exchange of files to other softwares, sometimes lack of responsibility, service and problems with hardware compatible. நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்களேன், இப்போ பப்ஜி கேம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் அதனுடைய ஃபைல் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் ஃபைல் கெப்பாசிட்டி வந்து 2 GB 2.5 GB 3 GBன்னு இருக்கும். அப்போது அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் இருக்கிற ஃபோனில் மட்டும்தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதர்வைஸ் லேக் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஹார்ட்வேர் கம்பேட்டபிளில் வந்து ஏற்படும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா NS2, ஓப்பன் NMS, உபுண்டு, MySQL, PDF கிரியேட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் 7zip, GNU Cache, GIMP, Blender, UUDACT, VLC, Mozilla Firefox, Magento, Android, PHP இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். எங்கே அப்படின்னா இன்டர்நெட்டில், த்ரூ த இன்டர்நெட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெட்வொர்க் சிமுலேஷன் டூல்.